இருக்கிற எல்லா பெண்களையும் குறிப்பா அந்த கருப்பு சேலை கட்ட அம்மா இருக்காங்க பாருங்க, சந்தனம் பட்டெல்லாம் போட்டு அவர்கள் வரையும் கூப்பிட்டு கேட்டீங்கன்னா, பெரியாரில் தொடங்கி உதயநிதி வரை, SIR தொடங்கி இடஒதுக்கீடு வரை எல்லாவற்றையும் பேசுகிற பெண்கள் கூட்டம் நிறைந்த அரங்கம் என்பதுதான் பெரிய மகிழ்ச்சி. அவ்வளவு பேர் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கான அவசியம் என்ன இருக்கிறது? அதுக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர், இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவருடைய பிறந்த நாளை ஏன் கொண்டாடுகிறோம், எதற்காக இந்த கொண்டாட்டங்கள் அப்படின்னு மதிய தொடர்ச்சியா சொல்லியிருந்தாங்க. நான் நடந்தது அங்க நடக்குது, அப்ப எனக்கு அது பிடிக்கும். ஒரு புத்தகம் எப்ப பிடிக்குது, நான் எனக்கு நடந்தது ஒண்ணு புத்தகத்துல இருக்கு, அதனால அது புத்தகம் பிடிக்குது. ஒரு மனிதனை ஏன் பிடிக்குது, அந்த மனிதன் என்னை ஒரு இடத்துல தொடர்பு படுத்த அதனால பிடிக்குது. உதயநிதி ஏன் பிடிக்குதுன்னா, இந்த இடம் ராசி இல்லைன்னு சொன்னாங்க, அதனால இங்க நடத்துறேன்னு சொல்ற ஆள் இருக்காரு இல்லையா, அதனால பிடிக்குது. ஏதோ ஒரு இடத்தில் என் தாத்தா சொன்னதை, என் தந்தை சொன்னதை, என் உறவுகள் சொன்னதை, என் வாழ்க்கையில் நடந்ததை ஒருவர் நினைவூட்டி கொண்டே இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க எல்லோருக்கும் உதயநிதி சொன்னோம் முகத்திலேயே சிரிப்பு வருது. இவன் நம்மாளு அப்படின்னு. ஏன்னா இதைத்தான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தோம் நாங்க இல்லையா. மதிவதனையை பார்த்தோன்னே ஏன் நம்ம சிரிப்பு வருது, கருப்புச்சட்டை பார்த்தோன்னே மதிவதனை நம்ம கட்சியாளா? ஆனா நாங்க பேச விரும்பினதை பேசுறாரு, அங்கிருந்து பேசணும், அதனால சிரிப்பு வருது. அப்ப நமக்கு எப்பொழுதும் நம்முடைய கொள்கையை பேசினா நமக்கு சிரிப்பு வரும். நம்ம ருத்ராட்ச கொட்டை போட்டுக்குவோம், பட்டை அடிச்சுக்குவோம், கருப்பு புடவை கட்டிக்குவோம். ஆனா முதல் சிலதுக்கு எதை கேட்போம், டேய் சாமி கும்பிடாதுக்கு என்ன கேட்போம். அந்த அம்மா எவ்வளவு வாய்கொள்ளாத சிரிப்பு இருக்காரு, நீங்க சிரிப்போட தெய்வ குத்தமாயிரும். அப்ப நமக்கு அதை போல தொடர்பு படுத்துகிற ஒருத்தர் தலைமுறை தலைமுறையாக வந்து கொண்டே இருக்கிற கலைஞர் வந்தார். இன்று நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். இதன் பின்னால் நம்மை காக்கின்ற கொள்கை வாரிசாக உதயநிதி அவர்கள் இருப்பார் என்று நம்புவதால் இந்த கொண்டாட்டம் நடந்துட்டேன். மாறும்டா மாறும்டா. நான் ஆட்சிக்கு வரும்போது என் தாத்தன் திருவிழா எவன் கோயிலில் போகக்கூடாது, எவன் மாலை போடக்கூடாது தடை இருக்கும், நானே கூட்டிட்டு போய் நின்று மாலை போடுவேன். எவன் தடுக்கிறான்னு பார்ப்போம். மேல்பாதி மங்கலத்தில் திறக்கிறியா, நான் உள்ள கூட்டி போவான்னு. அன்னைக்கு என் தாத்தன் செய்கிற வேலையை செஞ்ச வேலையை பேரன் செய்கிறேன்னு திறந்த காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும். என்ன அதிகாலையில் இட்லி கடை சாப்பிட்டு வேலைக்கு போகிறோமா? டேய் நாயே வைத்த பேர் காலையில் வேலைக்கு போகிறதா சாமி கும்பிட போகிறது. எப்படிப்பட்ட மாடல் திராவிட மாடல், திராவிட மாடல். மொழி காக்க, மண் காக்க, மானம் காக்க இவங்க வர்றாங்க கிளம்பிப்பான். இத்தனை காலம் என்ன பண்ணீங்க? மொழி காக்க. எது திராவிட மாடல்? திராவிடம் சமஸ்கிருதம், மாடல் ஆங்கிலம், மொழி காக்குறாங்க. மானம் அவங்க கிட்ட இருந்தா அதை காணா, அவங்க கிட்ட இருந்தா நம்ம இப்ப காப்போம். மண்ணு திண்டாச்சு. அப்படி மக்களோடு எப்பொழுதும் தொடர்பு கொண்டே இருப்பதற்கு இல்லையா, அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முன்னும் ஒரு கட்சி கிடையாது, பின்னும் ஒரு கட்சி கிடையாது. நீங்க நினைச்சு பாருங்க, இதை போல வேலை செய்கிற, இதை போல மக்களோடு இருக்கிற ஒரு கட்சியில் இருக்கிறோம், ஒரு கட்சியை ஆதரிக்கிறோம் என்பதை விட பெரிய மகிழ்ச்சி நமக்கு இருந்திடவே முடியாது. வேற எந்த கட்சியும் செய்யாது. நீங்க புதிதாக வருபவர்கள் உதயநிதி அவர்களை பார்த்து எல்லோரும் வாரிசு அரசியல் என்று சொல்வது ஏன் மக்கள் விடுபட மாட்டேங்குதுன்னா, ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. வந்த 4 வருஷத்துக்குள்ள ஒருத்தர் MLA ஆகி, அமைச்சராகி, துணை முதலமைச்சர் ஆகிவிட்டாரு அப்படின்னு சொல்ல ஆளுக்கு கூட சொல்லணும். என் வீடோடு நிற்கிறது கொக்கு, நிறைய மீன்கள் போய்கொண்டிருக்கிறது. கொத்தினால் தற்காலிக பசியை போக்கலாம், நீக்கலாம். ஆனால் அது குறித்து விட்டது, இந்த மீனைத்தான் கொத்த வேண்டும் என்று. குத்தக்க சீர்த்த இடத்துங்கிற அந்த மீன் வரும் வரை பசியோடு, வெறியோடு, லட்சிய உறுதியோடு நிக்கிறதா கொக்கு. இவரோடு கூட்டணி வைத்தால் 4 சீட்டு, 40 சீட்டு, 10 MP, 25 MLA. இல்லை, எங்களுக்கு வேண்டியது 4-3 சீட் அல்ல, தமிழ்நாட்டை கைப்பற்றணும் நினைக்கிறோம். அதுக்கு ஒரே ஆயுதம் பொறுமை. பொறுமையும் ஒருவித போர்தான். வீட்டில் முதல்ல போன் வந்துச்சு. நான் சின்ன பிள்ளைல போனை பார்த்த பொழுது டயல் பண்ணணும், போனை சுத்தணும். போனு அந்த சுத்துற போனு, அதுக்கப்புறம் அதே கருப்பு பெரிய போன்ல பட்டன் போன் ஆகிறதுக்கு 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் கழிச்சு தான் அந்த பெரிய மண்டை கருப்பு போன்ல பட்டன் வச்சு தெரியும்.
அந்த மண்டை கருப்பு போன் இருக்குல்ல, அது கையில தூக்கிட்டு வெளியே போய் பேசுறதுக்கு ஒரு கார்ட்லெஸ் போனு, ஒயர் கிடையாது. ஒயர் எல்லாம் வர்றதுக்கு இன்னொரு 10 வருஷம் ஆனிச்சு. கிட்டத்தட்ட ஒரு போன், ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிற போன், அந்த போன்ல பட்டன் போன் வந்து பட்டன் போனை எடுத்துக்கிட்டு வாசல் வரை நீ பேசலாம், 10 அடி போகலாம். 10 அடி போறதுக்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் ஆனிச்சு விஞ்ஞான வளர்ச்சியில. அதுக்கப்புறம் 1996ல முதல்ல என்ன வந்துச்சு, பேஜர்னு ஒன்று வந்துச்சு. எல்லாரும் இடுப்புல மாத்திக்கிட்டு சுத்தினா பேஜர்ல என்ன வரும், ஒரு செய்தி வரும், ப்ளீஸ் கால் மீ அப்படின்னு ஃபோன் நம்பர் வரும். வந்தோடனே பப்ளிக் பூத்துக்கு ஓடி போய் ஃபோன் பண்ணணும். அங்கேருந்து போனோம்னா பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம வந்து பேருந்துல போய்கிட்டு இருப்போம், பேருந்துல போய்கிட்டு இருக்கும்போது நம்மளோட தொடர்பு கொள்ள முடியும். எடுத்து பார்த்துட்டு போய் உடனே ஃபோன் பண்ணா அவர்கிட்ட பேசலாம் பேஜர்ல. அந்த பேஜர் வந்து ஒரே வருஷத்துல மொபைல் செல்போன் வந்துருச்சு. செல்போன் வந்து ஒரே வருஷத்துல டச் ஸ்கிரீன் வந்துருச்சு. டச் ஸ்கிரீன் வந்து ஒரே வருஷத்துல ஆண்ட்ராய்டு வந்துருச்சு. அப்ப பேஜர் வந்து டச் ஸ்கிரீன் ஆண்ட்ராய்டு போனா மாறுறதுக்கு வெறும் 3 வருஷத்துல மாறிடுச்சு. இப்ப என் தந்தை என் வீட்டுல உட்காந்துக்கிட்டு, நான்லாம் அந்த கருப்பு மண்டை போன காட்டுல சார் 35 வருஷம் காத்திருந்தேன், உங்களுக்கு என்னப்பா 3 வருஷத்துல மொபைல் வந்துருச்சுன்னு சொன்னா எவ்வளவு அறியாமையோ அவ்வளவு அறியாமை உதயநிதியை பத்தி சொல்றது. நீங்க 30 ஆண்டு காலம் கழிச்சு நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பொறுப்புக்கு வந்ததுக்கும் 3 ஆண்டுகளில் திரு உதயநிதி அவர்கள் வந்ததுக்கும் காலமும் விஞ்ஞானமும் சேர்ந்து உதவி செய்கிறது. நீ ஒப்பற்ற ஓட்டுன, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் வச்சிருக்கிறது ஹார்லி டேவிட்சன், அது 2500 சிசி, அது வேகமா தான் ஓடும். ஒரு மனிதன் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 11 மணி வரை வேலை செஞ்சுக்கிட்டே தான் 4 வருஷத்துல முன்னேறத்தான் செய்வார். அதுக்கு நீயே ஏறிற வீட்டுக்கு போய் அடையாத, நீ வெளியே வா, வேலை செய்யி, 4 வருஷத்துல வந்துடலாம்ல. நீ நினைச்சு பாருங்க, இன்னைக்கு ஊரூரா போறாரு. போற எந்த ஊர்லயும் காலையில 9 மணிக்கு தான் நிகழ்ச்சி. ஆனா காலையில 9 மணி நிகழ்ச்சிக்கு 7 மணிக்கு எந்திரிச்சு டிஷர்ட் போட்டு ரோட்ல போய் இருக்கிற எல்லாரையும், வாக்காளர்களை, ஆண்களையும் பெண்களையும் சந்திக்கிறாரு. ஒருத்தர் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நம்ம எதுக்கு பொது வாழ்க்கைக்கு வந்தோம்? பொதுவில் எல்லாரையும் சந்திப்பதற்கு தான் பொது வாழ்க்கைக்கு வந்தோம் இல்லையா? எல்லாரும் அணுகும் இடத்துல இருப்பதற்கு தான் பொது வாழ்க்கைக்கு வந்தோம். எல்லாரும் தொட்டு விடும் தூரத்துல இருப்பதற்காக தான் வந்தோம். யாராவது வந்தா தோல்ல துண்டை போட்டுவிட்டு நீங்க பிரஸ்ஸை மீட் பண்ணுங்கன்னு வீட்டுக்குள்ள போய் உட்காந்துருக்க கூடாது. நீங்க வரணும் வெளியே, நீங்க வந்து வேலை செய்யணும் இல்லையா? நாம் தலைவர் அவர்களின் விருப்பத்தின்படி இந்த தேர்தல் என்பது எந்த தேர்தலையும் போல இது முக்கியமான தேர்தல். ஆனால் இந்த தேர்தலில் நமக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு என்பதை இலக்காய் கொண்டு எல்லோரும் உழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. விளைஞ்ச நெல்லை வீதியில முளைக்க போட்டு ஆந்திரால போய் நெல் வாங்கிட்டு வர அந்த அயோக்கிய பயிர்களை எதை வச்சு அடிக்கலாம்? பச்சை மட்டை கூட கௌரவமா இருக்கும்டா, பச்சை மட்டை கூட கௌரவமா இருக்கும். இவங்களை கருக்கு மட்டை வச்சுதான் அடிக்கணும், கருக்கு மட்டை. அதுக்காக பயந்துக்கிட்டு பனை மரத்தை புறம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். வந்தா வெட்டி அடிச்சிருவான், அடிச்சாலும் அடிச்சிருவானு பயந்து பனையப்புறம் வெட்டிக்கிட்டு இருக்கான். சொல்றான் இல்ல தம்பிக்கு அவன் என்ன சொல்றான், காற்றடிக்கும் போதுதான் பதறியது மணியது என்று தெரியுங்கிறான். இப்ப எனக்கிட்ட இருக்கிறது வெறும் மணி. யாருக்கிட்ட நான் என்ன பேசுறேனோ அந்த கருத்தை கூர்ந்து கவனித்து உள்வாங்கி என் பிள்ளைகள் ஆர்ப்பரிப்பார்கள், கையொலி எழுப்புவார்கள். ஆனா அங்க அப்படி இல்லை. தொடக்கத்திலிருந்து கத்துதான். அவன் என்ன கத்துறான், இவர் என்ன கத்துறாரு, எந்த அளவும் நமக்கு புரியாது. அதை விடுவோம். இது ரொம்ப முக்கியமான நாள். அதை விடுவோம். ஏன்னா நான் 1.5 மணி நேரம் பேசினா அதை விட்டுருவான். இந்த ஓரச்செய்ய தலைச்செய்ய ஆகிடுவான். ஏன்னா அவங்க ஒரு பதர் வெறும் நட்டு. அது ஒரு ஆனா நாயா பிறந்தா கூட 4 வீட்டுல சுதந்திரமா நக்கி திண்டு செத்துருக்கலாம். இந்த தமிழனா பிறந்தது ஒண்ணு இருக்கு பாரு, தெரியாமல அவ்வளவு பெரிய புரட்சியாளர் எங்க அண்ணன் பழனி பாபா சொல்றான் பாரு, நாயிடா தமிழன் நாய் அப்படிங்கிற. நாம புலி சிங்கம் எல்லாம் போயிட்டு அவர் ஒருத்தர் தான் சொன்னார், உண்மை சொன்னார். என்ன நாய் தமிழன்? ஏன் நாயவன்? நாய்க்கு தட்டிலே சோர்வை, கோழி கொத்தும், காக்கை கொத்தும், அணில் திங்கும், பேசாமல் இருக்கும்டா அந்த நாய். ஆனால் பக்கத்து தெருவில் இருக்கிற இன்னும் ஒரு நாய், சக நாய் வந்து தட்டிலே வாய் வைக்க வந்தால் கடித்து குதறும்டா. இதாண்டா தமிழங்கிறவங்க.
தெலுங்கு வந்தா ஆட்சி கொடுத்துரு, மலையாளி வந்தா கொடுத்துரு, கன்னடா வந்தா கொடுத்துரு, பீகாரி வந்தா கொடுத்துரு, தமிழ வந்தா ஐயா குறுக்க விழுந்து படுத்துரு. இது ஒரு கூட்டம்டா, இது ஒரு கூட்டம். அன்னை வந்து மாரியாத்தா கையில கூட 2 வகையில தான் வேப்பில இருக்கும். நான் விரலுக்கு ஒரு வேப்பிலை வச்சு அடிச்சு எழுப்புறேன். அப்பவும் எனக்கு இந்த இவங்களெல்லாம் பார்க்கும்போது என்ன வரும்னா பரிதாபம் வரும். உங்களோட போயிருக்க வேண்டியது ஐயா, எனக்கே இதெல்லாம் ஏற்றி விட்டு போனீங்க. அவன் படிச்சா அவன் பாட்டுக்கு உச்சிப்பி விடுறான், உச்சிப்பி விடுறான். எல்லாம் சேட்டை. இந்திக்காரனை உள்ள விட்டுட்டு அவனுக்கு ஓட்டு உரிமை கொடுக்கறதுக்கு நீ நாட்டம் கட்டிக்கிட்டு இருக்க. நீ என்கிட்ட நீ கூடு, நான் வந்து எல்லாத்தையும் கணக்கு பார்த்து தூக்கி கிழிச்சு போடுறேன், அவ்வளோதானே. என்ன பண்ணுவேன் நீ? நீ எப்படி சேர்த்தியோ நான் அப்படி நீக்கிறேன். எவனாவது கேட்க வந்தா செவலில் 2 சாத்தி பேக்குறேன். ஏன்னா இது என்ன ஆரம்பிப்பான் பாரு. உனக்கு வந்து இப்ப மிக்சியில நீங்க அரைக்க கஷ்டப்படுறீங்க, நாங்களே கட்சிக்காரர் ஒருத்தர் அனுப்பி அரைச்சு, இன்னொரு கட்சி நாங்களே நீங்க என்ன சுட சொல்றீங்களோ சுட்டு ஊட்டி விட்டு போறோம், இன்னொரு நீங்க படுங்க உங்களுக்கு கால் பிடிச்சி விட்டு போறோம். இவங்க ஈரோடு கணக்குல துணிமணி துவைச்சு கொடுத்து சட்டி பாத்திரம் கழுவி கொடுத்தவங்க தானடா அவங்க. பார்த்தீங்களா இல்லையா? நான் பார்த்தேன். புரட்டா போட்டு வீட்டுக்கு முறவாசல் இருந்து கோலம் போட்டு, அன்னைக்கு தான் இந்த முறவாசல் செய்கிற வயல்களை எல்லாம் சட்டசபைக்கு நம்ம அனுப்பியிருக்கோம்னு அன்னைக்கு தான் கோலம் பாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, வீட்டில் நிறைய பயிற்சி எடுத்துருப்பாங்க போல இருக்குது. அது கோலம் போட்டு பாத்திரம் கழுவி. இன்னைக்கு என்னென்ன நடக்குது இவங்களை பாரு. இவங்க எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் பாரு. தமிழ்நாட்டுக்கென்று ஒரு கொடி, அந்த கொடியை ஏற்ற அனுமதி இல்லை, ஏற்றுவதற்கு இடையூறு, ஏற்றக்கூடாது. ஏன் ஏற்றக்கூடாது? காரணம் திருட்டு திமுக கட்சி கொடியே ஏறும்போது என் இனத்தின் நாட்டின் கொடியே ஏறக்கூடாது. அது ஒரு அக்கிரமம், அது ஒரு அக்கிரமம், இங்கிட்டு ஒரு அக்கிரமம். இந்த ஒரு திராவிடத்தை தீ வச்சு கொளுத்தோம்னு எங்காலும் தமிழன் ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா, ஐயா எடப்பாடி அதை விட பெரிய ஞானியா இருக்காருல்ல. அவர் என்ன பேசுறாரு? உண்மையான திராவிடத்தின் வாரிசு நாங்க தான். ஆளை பார்த்தா ஐயா, உங்களை ஆளை பார்த்தா அப்படி தெரியலையா? அதுல அவர் அறிக்கையில சொல்லிருக்காரு, சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், சுயமரியாதை. இந்த வார்த்தையை நல்லா கொஞ்சிக்கணும்டா. சுயமரியாதை எல்லாம் கொண்ட ஒரு திராவிட அந்த இயக்கத்தினுடைய உண்மையான வாரிசு நம்ம தான். சமூக நீதி, இங்க வா, சமூக நீதி. ஐயா ஸ்டாலின் இப்படி இருங்கய்யா, ஐயா எடப்பாடி நாங்க கைகட்டியே கேட்கிறோம்யா. ஐயா சமூக நீதினா என்னங்கய்யா? தெரியுது. அந்தந்த குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அவர்களுக்கு உரிய பகிர்வை, உரிய உரிமையை பங்கிட்டு கொடுப்பதுதான் உண்மையான சமூக நீதி. இந்த திராவிட திருட்டு முன்னேற்ற கழகம் இதுவரை செய்யாது. ஏன்னா அவங்குடியின் எண்ணிக்கை தெரிஞ்சிடும். மொத்தமா 500 வீடு இல்ல, நம்ம எப்படி 50 ஆண்டு ஆண்டோம்னா அவனுக்கு சந்தை வந்துடும். இந்த பயில முடிச்சுக்கிடுவான். 2 வீரனை போட்டு இறங்கிடுவான். எப்படா அது அவன் கொடுத்த வீரம் தான். அது ஒரு மணி நேரம் இருக்கும், அவ்வளவு. அந்த வீரன் அது ஒரு கணக்கு தெரிஞ்சிடும். எங்க ஐயா எடப்பாடி எடுக்கல. எடுத்தா மற்ற சாதிக்காரங்க ஓட்டு, தமிழ் இல்லாதவங்க ஓட்டு போயிருமோ அப்படின்னு நாங்க அதை பத்தி கவலையே படுறதில்லை. ஏன்? ஓட்டுக்காக வந்தாதான் அதை பத்தி கவலை பண்ணோம். நாங்கள் எங்கள் நாட்டுக்கானவர்கள். ஓட்டா போடு, போடலைன்னா போ, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனால் எங்கள் மரணம் உறுத்தாது. அவன் இவனுக்கு பாப்பா, இவர் எனக்கு தந்தை. கொஞ்ச நாள் சொல்லிக்கிட்டு திரி. எனக்கு எத்தனை தந்தை, எத்தனை பெரியாரியன் இனத்தில்
எத்தனை பெரிய எப்படிப்பட்ட ஆளுங்க. மதுரையில ஒருத்தம்பா, ஒரு தம்பி, ஒரு மாமன்ற உறுப்பினர், நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் படத்துக்கு பக்கத்துல புரட்சியாளர் அம்பேத்கர் படத்தை போட்டு ஒரு பதாக, சின்ன பதாக வச்சுட்டாங்க. வச்சது யாரு? மக்களில் ஒருவன். ஆனால் அம்பேத்கர் படத்திற்கு பக்கத்தில் எங்கள் தாத்தா படம் இருக்கக்கூடாதா? இல்லை எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் படத்தின் பக்கத்தில் அறிவாசான் அம்பேத்கர் படம் இருக்கக்கூடாது. எது உனக்கு பிரச்சனை? இந்த திராவிட மாடல் 2.0 அது எளவு அப்புறம். இந்த திராவிட மாடல் திருட்டு மாடல் இத்து போன பழைய அம்பாசிடர் கேட்கிறேன், இதுல எது உங்களுக்கு பிரச்சனை? உங்கள் காவல்துறை எதற்கு அதை எடுக்க சொல்லுது? எதனால? சமூக இணக்கம் உருவாகிவிடக்கூடாது, தமிழ் சமூக ஓர்மை உருவாகிவிடக்கூடாது. ஆனால் அதே அண்ணல் அம்பேத்கரை ஐயா ராமசாமிக்கு பக்கத்தில் ஏன் வைத்தீர்கள்? அண்ணல் அம்பேத்கரும் ஐயா ராமசாமியும் ஒன்றா? அவன் உலகத்திலே ஆகச் சிறந்த அறிவாளி, கல்வியாளன். இவர் அஞ்சாப்பு கூட படிக்கல. எப்படி ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல வச்சா? 2000 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளன் பிறந்ததே இல்லை என்று சொல்ற மார்க்ஸை எதுக்கு நடுவால வச்ச? அவன் மானுட குலத்திற்கு சிந்தித்தவன் மார்க்ஸ். உலகெங்கிலும் ஒடுக்கப்பட்ட மானுட சமூகத்தின் விடுதலைக்கு சிந்தித்தவன், எழுதியவன், பேசியவன் புரட்சியாளர் அம்பேத்கர். சிந்தித்தது, எழுதியது, பேசியது எல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிராக, அதற்கு இழிவாக. ஐயா ராமசாமி அவர்கள் ரெண்டு பேரையும் ஒண்ணா அப்படி வச்சீங்க. எப்படி வச்சீங்க? யார் என்னோட எந்த பெரியாரியவாதிகள், யார் எந்த அம்பேத்கர் யாருன்னு பேசுவோம், இவர் யாருன்னு பேசுவோம்.